இந்த விஷயத்தை நான் பேசணுமா அப்படின்னு கூட பார்த்தா நிறைய பேர் கூட வந்து ஏங்க இதை பேசுகிறீங்க நீங்கள் வந்து அப்படின்னு கூட நீங்கள் திட்டலாம் வந்து. அப்புறம் நம்ம நண்பர்கள்லாம் கூட அதை விட்டுருங்க அப்படின்னாங்க. இந்த நடிகை வனிதா விஜயகுமார். ஏன்னா தன்னுடைய கவனத்தை ஒவ்வொரு வாட்டியும் திருப்புறதுக்காக அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உண்மையாகிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் பொழுது, நீங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் பேசும்பொழுது அந்த பேசும் பொருளாக மாற்றுறாங்கல்ல, அதுக்கு வந்து உண்மையிலே அது ஒரு நல்ல நாகரிகமான ஒரு விஷயமே கிடையாது. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க வனிதா விஜயகுமார். என்னென்னா, என்னுடைய முதல் காதல், அந்த முதல் காதலை சொன்னேன்னா தமிழ்நாடே அதிர்ந்து போயிடும் அப்படின்னு. உடனே ஒரு குரூப் எடுத்து இதுதான் இந்த என்னது இது கழுதப்புலி எதையாவது ஒன்றத்தை வேட்டையாடிட்டான்னு வச்சுங்க, அது வந்து ஒரு கிக்கின்னு ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கும். எங்கிறது தான் அந்த கழுதப்புலிங்க வரும்னே தெரியாது. அது வந்து கீயானா அப்படி ஒரு அது பார்க்க சொல்லி நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது மாதிரி எனக்கு ஒரு முதல் காதல் ஏற்பட்டது. அந்த முதல் காதல், அந்த காதலர் யாருன்ட்ட நான் சொன்னேன்னா இந்த தமிழ்நாடே அதிர்ந்து போயிடும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுல்ல. யார், என்ன, ஏது, என்ன பேர், இவங்களுக்கு எத்தனை காதல் இருந்தது, எத்தனை கல்யாணம் ஆச்சு, அதெல்லாம் விடுங்க. அதுக்கிடையில் உட்காந்து இவங்க நடித்த முதல் படம் தெரியுமா, அந்த முதல் படத்தோட ஹீரோ யார் தெரியுமா, இவர் யாரை சொல்ல வராங்க தெரியுமா அப்படின்னு சோஷியல் மீடியா ரைட்டு. நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். அவங்க நடித்த முதல் படம் வனிதா விஜயகுமார் முதல்ல நடித்த படம், சினிமாவில் அறிமுகமான படம் வந்து சந்திரலேகா 1995. அதில் வந்து ஹீரோ வந்து விஜய். அது ஒரு பாட்டு பயங்கர ஹிட்டு, அல்லாஹ் உன் ஆணைப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு. படம் ஒரு சுமாராக போச்சு வந்து. அதுக்கப்புறம் அவங்க நடிகாங்கன்னா இவர் வந்து பெரிய நடிகரானார், ஹீரோ ஆனார். அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு முதல் காதல் இருந்திருக்கலாம்ல. இப்போ சரி, வனிதா விஜயகுமார் இதை பேசுறதுக்கான காரணம் என்னென்னா, ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தன் மீதான கவன ஈர்ப்பு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பாலிசியே வச்சுருக்காங்க. இப்போ விஜய் சிஎம் ஆக இருக்கிறார், ஒரு சிறப்பான ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அவர் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் இன்னைக்கு எல்லாம் மிக சரியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் வந்து தான் பப்ளிசிட்டி ஒன்று சேர்க்கணும் அப்படின்றதுக்காக கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னு ஒரு படம் ஒன்று, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டரை ஏதோ தெரியல, அது ஒரு படம் ஒன்று வனிதா விஜயகுமாரை இயக்கி நடித்து, அப்புறம் அவருடைய முன்னாள் கணவரோ காதலரோ ராபர்ட் மாஸ்டர் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ஓடலை. அதில் வந்து ஒரு பாட்டு, இந்த மைக்கேல் மதன காமராஜன் வரும், சிவராத்திரி தூக்கம் போச்சிரி அப்படின்ற பாட்டை எடுத்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. யூஸ் பண்ண உடனே அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே இளையராஜா, இசைஞானி இளையராஜா தரப்பிலிருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. உடனே இவங்களை பிடிச்சி கேட்க ஆரம்பித்தாங்க வந்து பத்திரிகையாளர். நான் வந்து முறைப்படி அதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டேன், சோனி நிறுவனத்துக்கிட்ட வாங்கிட்டேன். அதே வேளையில் இளையராஜா அவர்கள் இதுக்கு முன்னாடி சில படங்களில் பாடலை யூஸ் பண்ணப்போ என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாதா, என்கிட்ட கேட்கக்கூடாது, என் பாட்டு தானே அப்படின்னு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதனால் நான் அவரை போய் சந்தித்தேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன், அவர்கிட்ட நின்று பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்படி இருந்தும் என் மேலே வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. நான் யார் தெரியுமா, இளையராஜா அவர்களுடைய வீட்டில், அவர் கடவுள் தான், அவர் பெரிய இசைஞானி தான். நான் சின்ன வயசுலேருந்து அவருடைய வீட்டில் வளர்ந்தவரான். நான் அடிக்கடி வீட்டுக்கு போவேன். ஜீவா அம்மா வந்து என்னை வந்து பூஜை ரூமில் பூஜை பண்ண வைப்பாங்க. அங்கே இருக்கிற ஜுவல்ஸ்லாம் எடுத்து அந்த சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுவேன். இதெல்லாம் தாண்டி அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக போக வேண்டியவோ, யாரோ இளையராஜா அவர்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக போக வேண்டியோன்னு ஒரு வார்த்தை விட்டப்போ பத்திக்கின்னு எரிஞ்சுது. பத்திக்கின்னு எரிஞ்சது. ஒரு பாட்டு அதை யூஸ் பண்ணிங்க, அதுக்கான ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தது. திரும்பவும் அவர் போய் பார்த்து, அங்கிள் நான் இன்றைக்கி தான் பார்த்தேனே, நான் உங்களை தான் ஆசீர்வாதம் வாங்கினேன்னு முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு விஷயத்தை பேசினோடனே தாறுமாறாக எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. எல்லாருடைய கவனமும் இப்படியே தான் வந்தது. அது காரணம் என்னென்னா, தன் மீதான கவனம் வரணும் அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் அவங்க பொண்ணு கூட பிக் பாஸில் கலந்துக்கிட்டப்போ பார்த்தீங்கன்னா, திடீர்னு என்ன யாரோ அடையாளம் தெரியாதவங்க 2 பேர் என்னை அடிச்சிட்டாங்க, காயம் ஏற்பட்டுச்சு, சாலை கிராமத்தில் இந்த சந்தில் நடந்தது, அதை அடித்தவங்க யாருன்னு தெரியும், உடனே அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், ஆச்சா போச்சான்னு அதில் ஒரு விளம்பரம். இப்போது உங்களுக்கான முதல் காதல், அது இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன?
சொல்ல வேண்டியது பேரை சொல்ல, ஊரை சொல்ல, யாருன்னு சொல்ல. ஆனால் என்னன்னா இது வந்து ஒரு 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 கவனத்தை ஒரு ஒரு தப்பான ஒரு பப்ளிசிட்டியை கொண்டு வந்து இங்கே நிறுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் நின்னாதான் நேரடியாக ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்கிறேன், சிஎம் விஜய் அவரை தூற்றாதவங்க யாருமே கிடையாதுங்க. வந்து சொன்னால் கூட அவருடைய மவுஸ் குறைய போகிறதில்ல. இவர் இயக்குனரும் நடிகருமான ஜிஎம் குமார் அவருடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். பிரமாதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். என்னென்னா 2003 ஜிஎம் குமார் அவர்களுடைய பார்ட்னர்னா அவர் லவ்வர்னு வரும் நடிகை பல்லவி, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. 2003 அவங்க பிஜேபியில் இருந்தாங்க நடிகை பல்லவி. பிஜேபியில் அப்போ எலெக்ஷன் சமயத்தில் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிட்டு தான். நான் கூட அவங்கள இன்டர்வியூ பண்ணிட்டு வந்தேன். இந்த முகப்பேர் எம்எம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அவங்க வீடு இருந்தது. அப்போ அந்த சமயத்தில் பல்லவி அவர்கள் பிரச்சாரம் பண்ண சொல்ல நானும் கூட போயிருக்கிறேன். யார் ஜிஎம் குமார் சொல்கிறார், நானும் கூட போயிருக்கிறேன், பல ஊர்களுக்கு போயிருக்கிறேன். அந்த எலெக்ஷனில் பிஜேபி படுதோல்வி அடையுது தமிழ்நாட்டில். அப்போ மேலிடத்தில் டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டில் இந்த பிஜேபி தோற்றத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கு காரணத்தை சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புங்க அப்படின்றாங்க. அது காரணத்தை கேட்டு அதை நான் தான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பாரதராஜா அவர்கள்ட்டேருந்து ஃபோன் வருது, குமார் நீ கிளம்பி வா அப்படின்னு. அப்புறம் கிளம்பி போனவுடனே அவரை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன திடீர்னு பார்த்தா பிஜேபிக்கெலாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிஜேபி இதுக்கெலாம் போயிட்டுருக்குன்னா, இது மாதிரி பல்லவி இருக்கிறதுனால கூட போயிட்டு இருந்தேன், தோற்று போச்சு தமிழ்நாட்டில். அதுக்கான காரணம் என்னன்னாங்க, நான் தான் இங்கிலீஷில் ஒரு 10 பக்கத்துக்கு எழுதி கொடுத்தேன் அப்படின்னு. என்ன காரணம் எழுதுனேன் அப்படின்னாராம் பாரதராஜா. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகப்படியான இந்துக்கள் இருக்காங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிற அரசியலை தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. அவர் ஜிஎம் குமார் எழுதுனது என்னென்னா, விருதுநகரில் பெரியார் பேச்சை கேட்குற ஒருத்தன் பெரியார் பேசி முடித்த பிறகு நேராக பழனிக்கு போய் மொட்டை போட்டுக்கின்னு அங்கேருந்து கிளம்பி மதுரைக்கு வருவான். மதுரைக்கு வந்து அண்ணா அங்கே பேசுவார். அந்த ஸ்பீச்சை கேட்டு அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்துன்ட்டு மறுநாள் காஞ்சிபுரம் போவான் பஸ்ஸை பிடிச்சி. காஞ்சிபுரத்தை போயிட்டு கலைஞருடைய ஸ்பீச் இருக்கும். அந்த கலைஞருடைய ஸ்பீச்சை பார்த்துட்டு ஏகம்னார் கோயிலில் போயிட்டு அங்கே ஒரு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு கிளம்பி போயிடுவான் சொந்த ஊருக்கு. ஆனால் அவனை வந்து நீங்கள் முழு ஒரு இந்துத்துவ அரசியலுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர முடியாது, அது ரொம்ப கஷ்டம்னு இந்த விளக்கத்தை நான் டேரிங்காக எழுதியிருந்தேன் அப்படின்னு. அப்போ பாரதராஜா அவர்கள் சொன்னாராம். அது 2003. யோ குமார், 25 வருஷம் கழித்து ஒருத்தன் வருவாயா, நல்லா கவனிச்சுங்க. இவர் ஏன்னா ஜிஎம் குமார் போய் பேச மாட்டார். 25 வருஷம் கழித்து ஒருத்தன் வருவாயா, அவன் வந்து ஒரு பக்கம் பிஜேபி, இன்னொரு பக்கம் திராவிடம், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அரசியல் ஒரு முதல்வராக இருப்பான் பாரி அப்படின்னா. இதெல்லாம் தீர்க்க தரிசனங்க. இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கின்றார். கமலஹாசன் அவர்கள் மையம்னு ஒரு இது வச்சுருந்தார். ஆனால் நிஜமான மையம் வந்து பண்ணிக்கிறது யாருன்னா விஜய் தான். எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பார்வை பாருங்க வந்து இயக்குனர் இமயத்துக்கு சொல்கிறார். அவர் அன்றைக்கி சொன்னார், தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம, அதாவது வந்து சொல்லிட்டாரு. இன்றைக்கி அதுதான் நடந்துட்டு இருக்குன்னு. உண்மை அதுதான். ஒரு பக்கம் அவரை பிஜேபி பி டீம் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. பிஜேபி தரப்புலேருந்து அவர் வந்து ஒரு திராவிட இதுதான், அவர் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர், ஒரு கிறிஸ்டியானிட்டி மிஷினரி. அவர் உலக பாதிரியார்கள்லாம் சேர்ந்து விஜயை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் போகிற இந்த வனிதா விஜயகுமார், அந்த இந்த குமார் என்ன வேணாலும் சொல்லிங்க, ஒன்றுமே பண்ண முடியாது என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். வந்து ஏன்னா ஒரு தடவை விஜயகுமார் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார், நடிகர் விஜயகுமார் அவர்கள். என் குழந்தைங்க, என்னுடைய பிள்ளைகள் யாரும் வந்து என் சொல் பேச்சை மறுக்காதவர்கள் அப்படின்னு அவங்களுடைய பிள்ளைகள் வந்து அனிதா, அப்புறம் வந்து அவர் முனைவர் இவர் அருண் விஜய், அப்புறம் ஸ்ரீதேவி, இப்படியா ஒவ்வொரு பேரை சொல்லி வனிதா பேரை விட்டுருவோம். எங்கள் அப்பா வேணும்னே தான் நான் விட்டார், வேணும்னே தான் என் பேரை விட்டார், நான் விட்டதுக்காக நான் இதுவாகிடுவேனா, நான் மகள் இல்லாத ஆகிடுவேனா அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஸ்பீச் பேச்சு, அப்போ ஒரு பேட்டி கொடுத்து பெரிய பரபரப்பாக்குறாங்க. இப்போ இந்த முதல் காதல்ன்ற விஷயத்த என்னதான் நீங்கள் வந்து பேரை சொல்லியே கூட நீங்கள் சொன்னால் கூட சரி, இன்றைக்கி அப்படியே புறம் தள்ளி வைத்து விடுவார்கள் மக்கள். ஏன்னா நீங்கள் திட்டமிட்டு ஒரு நபர் மீது
எதிர்வினை தாக்கப் போகிறீர்கள், அல்லது அந்த எதிர்வினை மூலம் நீங்கள் ஒரு பப்ளிசிட்டியை தேடுகிறீர்கள் என்பது அப்பட்டமான உண்மை. அது இந்த தமிழக மக்களிடம் எடுபடாது என்பதுதான் நிஜத்திலும் நிஜம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.